ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா அல்லம்னான்னு ஒரு ஹோட்டல். அது வந்து எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஹோட்டல். அது அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல். அதனால் இப்போ அங்கே போயிட்டுருக்கோம் சாப்பிட. அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போய்டுவோம். ஆக்சுவலி இது வந்து ஃப்ரைடே வீக்கெண்ட். எப்படி இருக்கும்? எங்கள் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். உங்களுக்கு லைட்டிங் எந்த அளவுக்கு தெரியுது, இல்லை ஆங்கிள் எப்படி இருக்குது எதுவுமே எனக்கு தெரியல. நானே ரொம்ப மாதம் கழித்து விளாகுக்கு வரேன். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. அந்த கடை பேர் வந்து அல்லம்னா அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. அது எனக்கு ப்ரொனவுன்ஸ் கூட தெரியாது. நான் வந்து ஆட் பண்ணுறேன் எல்லாமே. இது வந்து கடை நல்லா இருந்துச்சுன்னா லொக்கேஷன் கூட ஆட் பண்ணுறேன். யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பெங்களூர் சைடு யாராவது இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸ் எங்கேயா போகிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன்னா அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா. வீக்கெண்ட்னாலே கொஞ்சம் வந்து பெங்களூரே ரஷ்ஷாக தான் இருக்குது. எங்கடா போகிறாங்க இவங்கெல்லாம்? டேய் எங்கடா போகிறாங்க? எங்கடா போகிறீங்க எல்லாரும்? லாஸ்ட் வீக்கெண்ட் நான் வந்து லால்பாக் போயிருந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி லாக் பண்ணியிருக்கலாம். லால்பாக்கில் என்ன லாக் பண்ணுறது? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு என்னென்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கண்ணே. பெங்களூர்னாலே டிராஃபிக்கு பஞ்சமே கிடையாது. ஃபுல்லாக டிராஃபிக் தான். டிராஃபிக் என்ன ஆங்கிள் இருக்குது எதுவுமே தெரில எனக்கு. மெட்ரோ ஸ்டேஷன் இந்த பக்கம் மெட்ரோ இருக்கா? இந்த வாட்டி நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். இந்த விளாக்ல 3 கொஞ்சம் தான் நீங்கள் திருப்பி வைப்பீங்க. மூஞ்சி பார்க்க மாட்டீங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் காட்டுவேன். அதுக்கப்புறம் இப்போ யாராவது மூஞ்சி பார்ப்பீங்கன்னா எங்கள் அண்ணா அண்ட் முகேஷ் அண்ணா. முகேஷ் அண்ணா வந்து எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு இல்லை, காலேஜ் சீனியர். அவங்க 2 பேருக்கு 7 வருஷம் பாண்ட் இருக்கு. பிஜி ஒன்றா படித்தாங்க. அப்புறம் வந்து இந்தியா டுடேல ஒர்க் பண்ணாங்க ஒன்றா. அதுக்கப்புறம் அவர் வந்து ரெட் எஃப்எம் சேஞ்ச் ஆகிட்டாரு. எங்கள் அண்ணா வந்து இங்கே வந்துட்டாங்க 88 ஜிபிக்கு. நான் வந்து சொல்ல வந்துட்டேன். நானும் 88 ஜிபிலாம் தான் இன்டர்ன் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் 3 பேரும் ஒரு இடத்துல தான் ஒர்க் பண்ணுறோம். லைட்டாக வால் மாதிரி தொங்க விட்டுருக்காரு. என்னைக்காவது ஆஃபீஸ் போகும்போதும் நான் வந்து பிளாக் பண்ணுறேன். என் ஆஃபீஸ் நான் காட்டுறேன். திருப்பி ரிட்டர்ன் போகும்போது இவ்வளோ டிராஃபிக் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா வீக்கெண்ட் டிராஃபிக் இருக்கும் தான். பஸ்ஸஸ் தான் அதிகம் எனக்கு தெரிஞ்சு. இடத்த பார்த்து வண்டியை போடுங்க. நல்லா இருக்கும். அல்லமானா அல் அமீன் அல் அமானா வச்சு அல் அமால். நான் யாருன்னு தெரியுமா சார்? இப்போ நீங்க 10 நிமிஷமா ஏதோ சொன்னீங்களே, அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஆள். அல்லமானாக்கு நான் வந்து ரொம்ப ஷாச்சு. நியூசிலாந்து அங்க போக அல் அமீன் வந்து ஹிடன் ஜெம் மாதிரி. அது ஜாஸ்தி பேர் தெரியாது. இங்க ஸ்டாஃப் அங்கேயோ இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு தானே? பாத்துமா அங்க. வேணாம் பாத்துமா. இல்ல உங்களை நான் நம்ப மாட்டேன். என்ன விட்டுட்டு போயிட்டீங்கன்னா லைட்டா கூட்டமா இருக்கு. இல்ல எனக்கு அப்படிப்பட்ட சாப்பாடுலாம் வேணாம். ஆக்சுவலாக நான் வந்து பெங்களூர்ல தான் இந்த மாதிரி அல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற நிறைய ஹோட்டல்ஸ் பார்க்குறேன். எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே அல்தாஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது அல் அமீன், அது அல் மந்தி. ஆமாம், இவங்க என்னை விட்டுட்டு வந்துட்டாங்களே. இங்கே அவரு அங்கே இருக்காரு. இவர் தான் முகேஷ் அண்ணா. இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கேன். வாண்டட் அல்ட்ரா வைடு 2K. நான் 2Kல ஷூட் பண்ணுறேன். 4K இருக்கு. நான் வந்து 2Kலாம் மூஞ்ச மட்டும் தான் காட்டு. இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு? நான் என்ன சொல்கிறேன், மூஞ்சே காட்டாதீங்க. முன்னாடி போங்க, முதுகு காட்டுங்க. என்ன ஹோட்டல்னு தெரியல. அது இடத்த பிடிச்சி டாக்குமெண்ட்ரி பார்த்துங்க. காலேஜ் கெயின் பண்ணது நான் 5வது ஏஜ் 4 ஏஜ் கெயின் பண்ணிட்டீங்க. அப்புறம் 5வது ஏஜ் சாப்பிட வந்து நகைச்சுவை. அந்த நகைச்சுவை ஆஃபீஸ் பக்கத்துல, ஆஃபீஸ்ல ஃப்ரிட்ஜ் பக்கத்துல ஒரு டஸ்ட்பின் இருக்கும். அங்கேயே போட்டு வந்துருக்கணும். அதெல்லாம் இதோ இங்கே போட்டு 2 பேருக்கு சரியா போச்சு. இந்த கடையை காட்டினது இவர் தான். அன்லடிக்கும் லைக் தான். இல்ல கடை எதாவது நல்லா இல்லைன்னா நீங்க தான் கேஸ். எனக்கு இவங்க ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். என்னதுண்ணா இது? ரோலா நீனா நினைச்சா இவ்வளவு பெருசா இருக்குண்ணா. தம்பிள்சன் நினைச்சேன். ஜம்போ சொன்னேன். சைஸை மட்டும் பாருங்க.
அடுத்த வாட்டி அங்க கடை இருக்கு, அங்க வந்து ஓப்பன் சேலஞ்ச் வச்சுக்கோம். யார் அதிகமா சாப்பிட்றாங்கண்ணா? இந்த மாதிரி ஒரு கோல வந்து யார் சீக்கிரமா சாப்பிட்றாண்ணா? 1 minute சாப்பிடணும். 1 minute-லயா? நீ விளையாடுனா, நீ தனியா விளையாடுனா. நீ என்ன பண்ணு, உன் ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து விளையாடு. ஒண்டியா தான் விளையாடுறேன். ஒன்ன மாதிரி கிச்சன்ல விளையாட மாட்டேன். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமரா மட்டும் ஆஃப்ல இருந்தே சாப்பிட்டு இருப்பீங்க தானே? அவ்வளோ, இதுக்கப்புறம் நம்ம பிரைவசி சாப்பிட வேணும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் இங்க பல வருஷமா சாப்பிடுங்க, நீ தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? புது டிஷ் ட்ரை பண்ணீங்களா? அது மட்டமா தான் இருந்துச்சு, ஆனா வேல் நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க. ஜம்போ ரோல் பயங்கரமா இருந்தது. மற்ற ரெண்டுத்துக்கும் பத்தி ஒப்பீனியன் சேம், அவ்வளோதான். ரேட்டிங்ஸ் கொடுங்க. ரேட்டிங்கா? 5-க்கா 10-க்கா? ஜம்போ பியலோ ஜம்போவுக்கு நான் 10 கொடுப்பேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. 9 10. அவ்வளவுதான், நானா 10 கொடுப்பேன் தாராளமா. இது வந்து ஆக்சுவலா ஒரு மீனுக்கே சாப்பிட வேண்டிய சாப்பாடை உள்ள வச்சிருக்காங்க. ஒரு ஃபுல் ஆம்லெட் இருந்துச்சு, வந்து பாயில்டு எக் இருந்துச்சு, சிக்கன் பீசஸே வந்து நிறைய இருந்துச்சு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. இதுலாம் டிஷ்யூலாம் எடுத்து போட்டேன், சாப்பிட முடியும், கொட்டிருச்சு. ஆனா பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு இதுல. இல்ல, இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் vlog. இங்க எல்லாருமே தமிழ்ல தான் பேசுறாங்க, எல்லாம் தமிழ்ல தான். ஆனா இந்த ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீட்டே வந்து ஒரு ஹாப்பனிங்கா இருக்கு. வாவ், லைட்டா கியூவா இருக்கு. இன்னைக்குள்ள சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல இப்போ? என்ன சொல்லுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்ல, நீங்க சொல்லுங்க, நம்ம எல்லாம் கட்டில பாத்துக்கலாம், எல்லாம் எடிட்டர் பாத்துப்பான். அந்த எப்படியும் நான் தான் இதெல்லாம் வேணே போட்டுருவேன். நான் கொஞ்சம் செய்யக்கூடிய ஆள் தான் நான், என்ன நம்பாதீங்க. பீப் போட்டு பீப்லாம் போட மாட்டேன், அப்படியே போடுவேன். மானம் போறது என்ன எந்தா அவங்களே பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுத்துருவாங்க. பேசிக்கலி நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், தெரியுமா? இதெல்லாம் ஃபுல்லா மைட் நல்லா இருக்கும். டேஸ்ட்டுக்கு வாங்கலாம், டேஸ்ட்டுக்கு வாங்கலாம். இங்க வந்து 2 சேரும் போட்டுருக்காங்க. அவங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வந்தா கப்பலா வாங்க, இல்ல முடிஞ்சு வெளியே போங்கன்றாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி நம்ம போலாம். ஸ்பெசிபிக்கலி ஒன்லி ஃபார் கப்பிள்ஸ் போல. பிஸ்காப் செம்மையா இருக்கும். வேண்டாம், இது போதும். பிஸ்காப்பா இங்கேயுமா? நாங்க வந்து இப்படி உட்காந்துக்கலாம், எப்படி சாஞ்சு உட்காந்துக்கலாம், அது நம்ம இஷ்டம். இந்த கொசுக்கல்ல இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை சாப்பிட முடியும், அதுக்கப்புறம் பசாது. பரவாயில்ல. நான் என்னன்னு சொல்றேன்னா, நான் வந்து சேர்த்து நீங்க சாப்பிடுங்க, பத்தாதுன்னா. ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன். இல்ல அதிகமா சாப்பிட மாட்டேன், நல்லா இருக்கும். டெசர்ட்ஸோட ரிவ்யூ சொல்லுங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? டாக்கோ. அது எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? சாக்கோ மூஸ். அது எப்படி இருந்துச்சு? அருமையா இருக்கு. வந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து டைம் 10:30 மேலே ஆச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி விட்டோம் வீட்டுக்கு. அநேகமாக ஒரு 1 hour ஆகும். நாங்கள் போகணும்னு நினச்ச கடை வேறு, ஆனால் அந்த கடையில் வந்து லைட்டாக கூட்டம் இருந்ததுனால வேறு கடைக்கு போயிட்டோம். எங்களுக்கு இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால் நாங்கள் வேறு கடைக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டோம். ஜம்போ ரோல் சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ எடுத்தோம், அதில் ஆடியோ வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் இப்போ திருப்பி சொல்கிறேன். அவ்வளோதான், வீக்கெண்ட் வைப்பு, ஃப்ரைடே, அவ்வளோதான். இன்றைக்கே வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு முடிஞ்சாச்சு. நாளைக்கு சாட்டர்டே லீவு, ஆனால் இன்னைக்கு 3 நல்லாயிருக்கு. அவ்வளோதான், பறப்போம் நாங்கள் இனிமேல். இப்போ இந்த ஆங்கிள் ஆனால் சரியாக இருக்கும்.
இப்படியே நல்லா உட்கார முடியாது. எனக்கு தெரியும் இந்த vlog ஃபுல்லாக ஒரு சைடாக இருக்கும்னு நினைக்கிறேன் கேமரா. ஓகே, அவ்வளோதான், வீடியோ என் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் வீட்டுக்கு போயிட்டுலாம் கண்டினியூ பண்ண மாட்டேன், குப்புறப்பட்டு தூங்கிடுவேன். இப்போ தூக்கம் தான் முக்கியம். இது ஒரு vlog-ஆ வந்துச்சுன்னா, இந்த vlog-அ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.